இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாய் அறிமுகமாகி பல வெற்றி திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் வலம் வந்த ரஜினி நிவேதா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். சூப்பர். தக 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 தகன்னு மின்றீங்க மேம். அவ்வளோ அழகா பிரைட்டா வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் 16 மாதிரி இருக்கீங்களே. இந்த 16 மாதிரி இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன? அந்த விண்டேஜ் எக்ஸ்பிரஷன் மேம். திருப்பி ஒன்ஸ் மோர். தேங்க்யூமா. எங்களுக்கும் அதை சொல்லித்தாங்களே எப்படி பண்ணணும்னு. இது தானா வரணும், நானா சொல்லக்கூடாது. சரி மேம், ஃபர்ஸ்டே வந்துட்டு உங்க லுக்க பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சோம். உங்களோட எல்லா இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும் சரி, இல்ல மத்த பொது இடங்கள்ல உங்களை பார்க்கும்போதும் சரி, எப்பயுமே நீங்க மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா, இப்ப கூட நம்ம செட்குள்ள இருக்கோம், நீங்க பாட்டு கண்ணாடி போட்டு அப்படியே நான் ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருக்கீங்களா? எங்க இருந்து மேம் உங்களுக்கு இந்த பியூட்டி மேல இவ்ளோ ஒரு ஆர்வம் வந்தது? பெண்களே ஒரு பியூட்டி தானேம்மா. ஆஹா, இல்லையா? அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பெண்ணுன்றாவே அழகுதான். அழகுக்கு தேவதை, அது அழகானவள், அது பெண்கள் தான் இல்லையாம்மா? அப்போ அந்த அழகுக்கு இன்னும் மெருகு சேர்த்திக்கணும். அப்பதான் நீங்க சொல்லுவீங்களா, இன்னைக்கு எங்க கூடவே சேர்றீங்க மேடம் அப்படின்னா, அந்த அழகை மெருகேற்றிக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு ஆனால் பிடிக்குமா, உங்களை அதெல்லாம் மாடர்னாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த மாடர்ன் வந்து யார் கண்ணையும் உறுத்தாமல் இருக்கணும் இல்லையா? அட்ராக்டிவாக இருக்கணும். அது அதிகமாக இல்லாமல் காட்டணும். நம்மளை மறைக்கிறதுக்கு தான் வரோம் இல்லையாம்மா? எஸ் மேம். கல் தோண்டி மண் தோண்டி அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து அறிவியல் வர தான் துணி போட ஆரம்பிச்சோம். அதை மறைக்கணும் அப்படின்னு தான் போடுறோம். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் மாறிடுச்சு. உங்களை சொல்கிறேன், இன்னைக்கு வந்து மாறிட்டாங்க. ஆனால் எப்பவும் மூடி இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, அதுவும் பெண்ணுக்கு சொல்கிறேன். அப்பதான் கண்ணுக்கு அழகா இருக்கும் இல்லையாமா? ஒரு பெண் இப்படி இருந்தாலும் கண்ணுக்கு, அதுதான் ரஜினியா கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்ல? ஆமா. ஓகே மேம். சரி மேம், நீங்க சொல்லும் போதே தெரியுது பியூட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. நீங்க இப்ப ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், உங்ககிட்ட எத்தனை பீரோ புடவை இருக்கு? பீரோ இருக்கு. ஆனா புடவையும் பீரோ நிறைய தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் இந்த தினமும் நான் மாத்தி கட்டுவேன்ல சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாதான் நான் வந்து திருவிழா, கோயிலுக்கு அந்த மாதிரி போனாதான் புடவை கட்டுவேன். மற்றபடி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல நைட்டி, அது டைட்டி, அதனால நைட்டி அதெல்லாம் மாதிரி இருக்க மாட்டேன். கொஞ்சம் நீட்டாக தான் இருப்பேன். நம்ம வெளியே போகும்போது ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் வரும்போது தான் புடவை கட்டுவேன். அது எனக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலரு, மெரூன் கலர், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதுதான், அப்போ அதே மாதிரி எடுத்துட்டு வைக்க முடியாது இல்லையா? சொல்றேன். அதனால அந்த கலரை செலக்ட் பண்ணி கட்டிப்பேன் நான். கடைசி வரைக்கும் புடவையோட எண்ணிக்கையே எங்களுக்கு சொல்லலையே. கண்டுபட்டுடும்ல சாதாரணமாக. அப்புறம் வந்து நீ கேட்பிய மேடம், நீ கேட்க மாட்டேன், என்ன மாடர்ன் கேர்ள் இல்லைங்களா? ஸோ கேட்க மாட்டேங்க. இருந்தாலும் அதனால இருக்குமா, நிறைய புடவை இருக்கு. அதே மாதிரி உங்களை நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம், நிறைய டிவிலயும் வந்து நிறைய ஷோஸ்ல வந்து உங்களை பார்த்துட்டோம். ஆக்சுவலா 5 மாசத்துல இருந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. 5 மாசத்துல எல்லாம் நாங்க என்ன பண்ணோன்னே எங்களுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருந்தோம். 5 மாசம் கை குழந்தையா இருந்ததுல இருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி மேம் நடிப்பே வந்து உங்களை ஈர்த்துடுச்சா? இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். காரணம் அந்த சமயம்ல ஷூட்டிங் பார்க்க அம்மா வந்திருக்காங்க. அப்பா வந்து ஃபைனான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க. அப்போ ஷூட்டிங் பார்க்கலாங்கன்னு சொன்ன போது எங்கள் ரிலேஷன் எல்லாமே வந்திருக்காங்க போல. என் கையில், எங்கள் அம்மா கையில், எங்கள் அம்மா சொன்னது 5 மாதம் குழந்தையிலே நீ நடிச்சம்மா அப்படின்னாங்க. அப்போ அது தெலுங்கு படம், அதிகமாக தெலுங்கு, கன்னடம், மலையாளி, ஹிந்தி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும். குறிப்பாக சென்னையில் தான் நடக்கும். அப்போ நடக்கும் பொழுது ஜக்கையா தேவிகா அம்மா அவங்க தான் சாங் நடக்குதான், தெலுங்கு படம். அப்போ குழந்தை தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவைப்படுதான். என்ன பார்த்தோன்னா டைரக்ட் சார் தூரமாக வந்து அப்பாய் பாகுநாடு அப்படின்னு இருக்காங்க. இந்த பொண்ணு நல்ல குழந்தை, நல்ல அது அப்பாய் காதண்டி அம்மாய் மனம் சாரு கூத்துரு అయితే சரி ஏஜென்ட் వెళ్ళారాப்பா, சரி ஏஜென்ட்லாம் போயிருக்காங்க போல. இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு அப்பவே, இப்போ எப்படி இருக்கேன்னா அதே மாதிரி அப்போ இருக்கேன் போல இருக்க. அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப சிரிப்பேம்மா நீ, கன்னு சிரிப்பனா, ஒரு மாதிரி சிரிப்பாங்கல்ல அந்த மாதிரி சிரிப்பனா. அதை தூக்கி போட்டுலாம் விளையாடுவாங்க, சிரிப்பனா, அழலாம் மாட்டேன். தூக்கி அங்கே மேலே வைப்பாங்களாம், சிரிச்சுட்டு தான் இருப்பேனா. அந்த மாதிரி சிரிக்கிறேன். எப்போ அந்த குழந்தை நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கடா, சாங்க்கு இந்த மாதிரி தான் வேணும். சில குழந்தைங்க கை மாறினா அழுதுருவாங்க. இப்போ அம்மா கையிலேருந்து மாறினா அழுதுருவாங்க இல்லம்மா, நமக்கு அப்படி பண்ணலை. அப்புறம் இருந்தாலும் ஏஜென்ட்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்க வந்துடுச்சு. சரி இவங்களையும் அந்த குழந்தைய கூப்பிட்டு, எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். ஐயோ வேண்டாங்க, கண்ணு பட்டுடும், நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லை குழந்தைய, சினிமாவில் நடிக்க வேண்டாங்கன்ட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொல்லி, இல்லைம்மா கொடு, ஒன்றும் ஆகாது, ஜஸ்ட் அந்த சாங்கை மட்டும்தானே அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு கொடுத்தாங்களாம். என்னதான் செலக்ட் பண்ணியிருக்காங்க.
ஆமா என்னதான் அத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா இந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்குது, இப்படி இருந்தாதான் சாங்குக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண. அது ஃபுல்லாவே நான் சிரிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். சூப்பர் தேவிகா அம்மா அது என்ன படம் தெரியலடா, எங்க அம்மா அது கேட்காம விட்டுருக்காங்க போல. ஓ தெரிஞ்சு நான் அப்ப இப்ப கூட- பார்க்கவே இல்லையா மேம் நீங்க? இப்ப தெரிஞ்ச நம்ம பாக்கலாம், யூடியூப்ல போட்டு பாக்கலாம். அது என்ன படம் தெரியல, அப்ப அவங்க விசாரிக்கல அந்த மாதிரி. சரி மேம், அது வந்து தெரியல. பட் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க செட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எந்த வயசுல, எந்த படத்துல? எனக்கு நல்ல நினைவு தெரிஞ்சு தவ புதல்வன்மா, அது நடிகர் திலகம் அவர்களோட நான் நடிச்சு டைலாக் பேசிட்டு சாங்கு. சினி சம்பத் மாஸ்டர் தான் அதுக்கு நடனம். அதுல வந்து கிங்கி நிக்கி 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 நீ என்ன வருமாதா கோயில் மணியோசை அந்த சாங்ல சீருடை தாங்கிய ஷீலா பொண்ணு சிக்கெட் பாக்கெட் பரிசு அது ஷீலா பொண்ணுனாதான் சூப்பர் மேம். நடிகர் திலகத்தோட அந்த சிக்கெட் பாக்கெட் வாங்கினேன். அந்த சாங் வந்து எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்மஸ் அந்த சாங் தானே போடுவாங்க. ஆமா. அது எனக்கு நினைவு தெரிஞ்ச நடிகர் திலகம் அவங்களோட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய தெலுங்கு படமா, தெலுங்குலாம் கன்னடம் மலையாளம் அதெல்லாம் அந்த ஏஜ்ல நான் பண்ணியிருக்கேன். அந்த இது சாரதா அம்மா கூட நடிச்சிருக்கேன் சின்ன குழந்தையிலேயே. அது ஒரு பிடி அரின்னு மலையாள படம், அவங்களோட அந்த நடிச்சிருக்கேன் அந்த படம். அப்புறம் கன்னட படம் பண்ணியிருக்கோம். எல்லாமே இங்கதான் எடுப்பாங்க. அப்ப நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் அந்தந்த ஊருக்கு போய் நடிச்சோம். நான் இங்க நடிச்சேன். தெலுங்கு படத்துல முத நான் வந்து முரளி மோகன் அவரோட சிஸ்டரா நடிச்சேன். கடுசம்மாயின்னு ஒரு படம். அது நான் அந்த படத்துல எனக்கு ரஜினின்னு பேர் வந்தது. வந்து அந்த படத்துல எனக்கு மாற்றம் செய்தாங்க. ரஜினி பேர் பாங்குதி பேரை பெற்றுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேரக்டர் நேம் ரஜினி, அதனால அந்த பேரை வச்சுக்கிட்டோம். சரி அந்த கொண்டு தெலுங்கு கொண்டு தமிழ் கொண்டா, அதனால எல்லாமே மொழியிலே வரட்டும். அப்பதான் சூப்பர் ஸ்டார் வராரு. அவரு சிவாஜி ராவா இருந்து ரஜினிகாந்த் சாரா மாறிட்டாரு. மாறிட்டு ரஜினிகாந்த் சார்னு ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க இல்லையா, ரஜினி தான் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நானும் நடிப்பேன். பாயும்புலி, தங்கமகன், போக்கிராஜா, பாயும்புலி, இந்த மாதிரி தங்கமகன் எல்லாமே பண்ணோமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் கூப்பிடுவோம், ரஜினிம்பாங்க. 2 பேர் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணா சாரி பெண் ரஜினி ஆண் ரஜினி அப்படின்பாங்க. இதனால நான் என்ன பண்ணேமா, வேண்டாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல, கிளாஸ் ஆகுது, நான் நிவேதான்னு வச்சேன். அப்ப தூரதர்ஷன்ல ஜெயலட்சுமி மேடம் அவங்க தான் ப்ரொடியூசர். ஆண்கள் அவர் சூப்பர் ஸ்டார், பெண்கள் நீங்க சூப்பர் ஸ்டார், உங்க ஃபேஸ் ரிசம்பிள் ஆயிடுச்சு, ரஜினின்னா அது உங்க ஃபேஸ் தான் வரும், அவங்க பேர் ரஜினிக்கு பின்னாடி எது வேணா வச்சுக்கோங்க, ரஜினி மாத்தாதீங்கன்ட்டாங்க. அதனால நான் அந்த ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ரஜினின்னு ஒடியாவாங்க நிறைய ஆடியன்ஸ், பொம்பளை ரஜினி அப்படிம்பாங்க. அதனால இல்ல மேடம் கிளாஷ் ஆகுதுன்னு, அது ரஜினி நீங்க ரஜினி தான், அவர் சூப்பர் ஸ்டார் நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார், மாத்தாதீங்கன்ட்டாங்க. சரி ஓகே ரஜினி நிவேதா நமக்கு ஒரு இதா இருக்குல்ல, கெத்தா இருக்குல்ல. பேருக்கான ஹிஸ்டரியை சொல்லிட்டீங்க. பட் அப்படியே ஃப்ளோல வந்து நீங்க ஒரு 4 லைன் பாடிட்டீங்க. உங்களோட ஒரு 20s 30sல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பாட்டு, அந்த எக்ஸ்பிரஷனோட பாவனைகளோட பாடி காட்டுங்க. நல்ல நிகழ்ச்சி நல்லா நடந்துட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவா பண்றீங்கல்ல, ஆசையா இருக்கு. வந்து கெடுக்கணுமா மேம்? நாங்க வந்து அவளா காத்துட்டு இருக்கோம் மேம். உங்களோட கிங்கினிலேயே நாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டோம் பயங்கரமா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். ஓகேவா? வாவ் சூப்பர் மேம். Thank you மேம். ஸ்போர்ட்டிவா பண்ணீங்க. 100 out of 100 மேம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காகவே வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பாட்டு வந்து ரீமேக் பண்ணா நீங்க தான் வந்து இந்த ஆக்டிங்கோட பண்ணனும் மேம். நாங்க அவளா வந்து காத்துட்டு இருக்கோம். Thank you thank you. எஸ். அதே மாதிரி அந்த கிங்கினி பாட்டு வந்து அழகா பாடுனீங்கல்ல. அப்ப வந்து சிவாஜி சார் வந்து ஏதாவது சொன்னாரா உங்கள்ட்ட? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லம்மா, அதுதான் நாங்க அந்த இதுதான் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து எல்லாருமே தட்டி கொடுப்பாரு. அந்த பாட்டு நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட என்ன வந்து பிடிப்பாரு, தலையெல்லாம் கை வைப்பாரு, பண்ணுவாரு, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த சமயம் பேச முடியாது, தாடி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தலை சாருக்கு அங்கிளுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனால அவர் சாதாரணமா இருக்கும்போது நான் பக்கத்துல போய் உட்காரும், எல்லாம் என்னடி என்ன கலக்குற அப்படி அவர் அப்படிதான் பேசுவாங்க. அந்த அந்த இதே இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. நிறைய ஆடியன்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நடிப்பாரு. ரொம்ப அதாவது ஏன்னா நாடகத்துல நடிச்சவங்க இல்லையா, ஆடியன்ஸ் இருந்தா தான் அவங்களுக்கு நடிப்பு வரும். அந்த மாதிரி ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா ரொம்ப குதூகலமாயிடுவார் நடிகர் திலகம். அது ஒரு இது அவங்க கிட்ட, அதெல்லாம் நம்ம கத்துக்கணுமா அவங்க கிட்ட அந்த நடிப்பு. 2வது டயலாக் வந்து படிக்க மாட்டாங்க, அது எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் இருந்தா கூட கேட்டுப்பாரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கேட்டு ஓகே டேக் எடுக்கலாம் அப்படின்றார். அந்த அளவுக்கு மெமரி அவங்களுக்கு.
அதெல்லாம் நம்மெல்லாம் அவங்க வழியில வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நவடேஸ் அந்த மாதிரி இல்லைம்மா. அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனால எந்த ஒரு இதுவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த தொழிலை எந்த ஒரு விஷயமும் இஷ்டப்பட்டு செய்யணும் இல்லையாடா? கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அதுதான். அது இஷ்டப்பட்டு செஞ்சா அந்த கடினமா இருந்தா கூட நமக்கு சுலபமா வந்துடும். இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, அதனால அந்த மகத்துவம் குறைஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆக்டிங் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அப்ப 5 மாசத்துல இருந்தே நாங்கெல்லாம் வந்துமா நடிப்பு நாங்களே தான் டைலாக் பேசுவோம். எங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கிடையாது. அப்படியே டப்பிங் வச்சா கூட நாங்க தான் கொடுப்போம். இன்னைக்கு அப்படி இல்லடா, நடிப்பு மட்டும் தான் பண்றாங்க. அந்த வந்து இப்போ அந்த பேத்தட்டிக்ஸ்லாம் இன்னைக்கு இல்ல, ரொம்ப பேருக்கு இல்ல. ஏன்னா லைட்டா பண்ண அதுதான் லைட் இருக்கு. அதை நாம என்ன பண்றது? இல்லையம்மா, நடிப்புன்னா வித்தியாசத்தை காட்டணும், அதுதான் நடிப்பு. இப்ப நீங்க நேச்சுரல்னா இப்ப எதுக்கு ஒளிப்ப இந்த மேக்கப் ஒப்பனை எதற்கு, காஸ்டியூம் இருக்கு, ஆக்ட்ரஸ் இருக்கு, தேவையில்லையே. நம்ம அதை நேச்சுரலா பார்த்துட்டு போறாங்க. நடிப்புனா வித்தியாசம். அன்னைக்கு வந்து இந்த உதட்டு சாயம், கண் மேல போடுற அந்த வர்ணம், இதெல்லாம் தான் நான் அன்னைக்கு எடுத்து கொடுத்தது. அப்போ அதை வந்து ஈஸ்ட்மன் கலர்னு படம்லாம் வரும். அண்டைவாலாம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்மன் கலர் அழகா இருக்கும்ல. அந்த 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 பாட்டு பாடுறது, அந்த நடனம் ஆடுறது, சரோஜயமா மக்கள் திலகம் அவங்க பண்ணும் போதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு இல்லடா, ஒரே மர்ஜ் ஆயிடுச்சு. கலர்லாம் மர்ஜ் ஆன உடனே இந்த நடிப்பு நாங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சீனும் அப்படி எமோஷனலா பண்ணுவோம். வாங்குவாங்க டைரக்டர். இப்ப எவ்வளவு நம்ம நடிச்சு கொடுத்தாலும் குறைங்கிறாங்க. இவங்க இது குறைக்கிறாங்களா இதை குறைக்கிறாங்களான்னு தெரியாது. எங்களுக்குலாம் தீனி போடணுமா. இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்னா நடிப்புனா எங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கும். வந்து போட்டு நடிப்போம். எங்க கூட காம்பினேஷன் இருக்காங்கன்னா அவங்கள விட நாங்க நடிக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். அந்த மாதிரி. ஆனா எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் இன்னைக்கு மாதிரி ப்ராமிட் எல்லாம் கிடையாதுமா. லைவ் தான். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துங்க. ஆனா இன்னைக்கு பிலிம், இன்னைக்கு டிஜிட்டல், அன்னைக்கு பிலிம் தான். ஆனா அதை பார்த்து பண்ணணும், ஒரே டேக் எடுத்துடணும். சொல்றேன், அந்த பிலிம் இதாயிடும் இல்லையா? அதனால ஒரு படத்துல நானும் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களும் நடிச்சோம். உங்களுக்கு தெரியும்ல, அவங்க மாஸ்டர் ஸ்ரீதர் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவர் பெரிய வயசானா கூட மாஸ்டர் ஸ்ரீதர் தான் அவர் இதாயிட்டாங்க. அவரும் நானும் ஒரு படம் காம்பினேஷன் பண்ணோம். இந்த சீன் வந்து படத்துல வருது. வாஞ்சிநாதனுடைய சப்ஜெக்ட். வாஞ்சிநாதன் அவர் மனைவி அப்பதான் கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க பொண்ணம்மா. நாடகம் இதை வந்து கதாநாயகி பார்க்குறாங்க. அதில் ஒரு காட்சி. அதில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது என்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. கவலைப்படாதே பொண்ணம்மாள் அப்படிலாம் சொல்லுவார். இப்போ வாஞ்சிநாதன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் போயிடுவார். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்தோன்னே, எனக்கு விடைக்கு ஒரு பொண்ணம்மா, எதற்காகத்தான் விடை கேட்கிறீர்கள் அப்படிமா. இல்லை அப்படி டீட்டெயில் சொல்லுவார். இந்த மாதிரி அஸ்துரை வருவார். நான் அந்த வேட்டு சத்தம் கேட்டு கூட்டம் கூடிவிட்டால் சுட்டது நீங்கள் என்று தெரிந்து சுற்றி வளைத்துக் கொண்டால் சாவதென்று முன்கூட்டி வகுத்த திட்டம் அப்படின்னு சொல். ஆத்தான், ஏன் கண்ணே கலக்கம், எதற்காக இந்த தயக்கம், வாழ்வழிப்பு? இல்லை இல்லை ஆத்தான், இல்லை. நீங்கள் தொட்ட நாள் முதல் துறவர வாழ்க்கைதான். நீங்கள் தொட்டு தாலி கட்டியவள் கோடை இல்லையத்தான், கோடை இல்லை. மாலை சுடட்டுமா, திலகம் இடட்டுமா, தேவையென்றால் நானும் உங்கள் கூட வரட்டுமா? புறப்படுங்கள் தான், புறப்படுங்கள். போய் வருகிறேன் பொன்னம்மாள் அப்படின்னு கிளம்பிடும். போயிட்டு அப்ப வேட்டு சத்தம். இது வெற்றியின் முழக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. இது இரண்டாவது வேட்டு சத்தம். இல்லை, இது என் அத்தானுக்கு சாவு தந்த முத்தம். அத்தான், போய்விட்டீர்களா அத்தான், போய்விட்டீர்களா? போன வெள்ளையில் திரும்பி வந்து விடக் கூடாது என்று அவன் கூடவே போய்விட்டீர்களா அத்தான்? மலர் எங்கே, மனம் எங்கே அத்தான்? பார்த்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கை பறி போய்விட்டது அத்தான். என்ன பெண் நான்? பொன்னம்மாள் என்று ஒரு பெண் இருந்தால், புரட்சி வீரன் மாவீரன் வாஞ்சிநாதனை மணந்தால் அந்த பெருமை போதும் எனக்கு. வாழ்க வாஞ்சிநாதன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இதுதான். நாங்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டோம் மேம், லிட்டரலா. உங்களுக்கான இந்த ஆக்டிங் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இது ஏன் நான் சொல்றேன்னா, பிலிம் அவ்வளவுதான். இந்த பிலிம் முடிஞ்சு நான் டைலாக் 2-3 டேக் எடுத்திருந்தேன்னு பிலிம் இல்லை. அதை நடிச்சாகணும். அதனால அந்த டேக் பண்ணோன்னு எல்லாம் இப்படிதான் கை தட்டாங்க.
பண்ணி முடிச்சுன்னு ஒரே டேக்ல சூப்பர் கண்ணாடி வலையெல்லாம் உடஞ்சினா புதுசான மணப்பெண்ணா இருப்பல்ல இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு பூவை பிடிச்சு போய் இதெல்லாம் இழுத்து போட பூ இங்கே மலர் இங்கே மனம் எங்கே தான் பருத்து கொண்டு இருக்கும் பொழுதே வாழ்க்கை பறிவு இப்படிலாம் சொல்லி அழுகிறல்ல கண்ணாடி எல்லாம் உடைச்சு இங்களா ரத்தம் வந்து அந்த மாதிரிலாம் எமோஷனல் தெரியாதுல்ல அந்த மாதிரி பண்ணும். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மேம். ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அது எப்படி நீங்க வந்துட்டு ஒரே டைம்ல ஐப்ரோஸ் மூக்கு கண்ணோ லைக் பண்ணுவாங்க ஆனா அது எப்படி அந்த ஒரே டைம்ல சொல்றீங்களா அதுதான் அந்த இது நம்ம நடனம் பண்றோம் இல்லையா அந்த கிளாசிக்கல்ல வந்து காலும் கண்ணும் பேசுற கலையை பரத கலை தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒவ்வொரு இது இன்னைக்கு பரதநாட்டியம் ஆடுறாங்கம்மா நிறைய பேர் நான் பாக்குறேன். பட் சிரிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு சீரியஸ்னஸாவே இருப்பாங்க. சிரிக்கணுமா ஒரு இந்த அப்படி போனா அப்படி பண்ணணும் அப்படி போனா அப்படி பண்ண அந்த அப்படி அந்த அழகு வரணும். அந்த வர்ணம் சொல்லும் போதும் சரி அலாரிப்பு எதுக்குமே நம்ம ஒரு சிரிச்சுட்டு ஆடினாதான் பாக்குறவங்களுக்கு ரம்யமா இருக்கும். நம்ம வந்து அது சொல்லும் போது அந்த ருத்ரம் அதெல்லாம் காட்டும் போது பண்ணலாம். ஆனா ஸ்மைலோட தான் பரதநாட்டியம் ஆடணும். அப்படிலாம் அந்த இது அந்த முத்திரையெல்லாம் வச்சு பண்ணும்போது பண்ணணும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பேர் நான் அது என்னை வந்து விஐபியாக கூப்பிடுவாங்களே சீஃப் கெஸ்ட்டாக அப்போ நான் சொல்லுவேன் தயவுசெய்து சிரிச்சுட்டு ஆடுங்க. சிரிச்சுட்டு ஆடினாதான் அழகாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே எதுக்காக ரொம்ப சிரிக்கக்கூடாது. ஒரு புன்னகையோடு ஆடணும். அப்புறம் நம்ம வந்து வெரைட்டிஸ் காட்டலாம் இல்லையாவா. கோவம் காட்டலாம் அது காட்டலாம் இது காட்டலாம் நல்லா நவரசத்தை நம்ம காட்டலாம். பட் ஆடும்போது ஒரு புன்சிரிப்போடு ஆடுங்க. அதே மாதிரி கால் போனா கை போனா அந்த கண்ணும் அப்படிதான் வரணும். அப்பதான் அதோடைய அழகு. இப்படி போனா இப்படி வரணும். அப்ப நம்ம ஜடி அலங்காரம் தெரியும். ஆனா இப்ப அப்படிலாம் பண்றது இல்லம்மா. இன்ட்ரெஸ்டா ஆடுறாங்களே தவிர அது எப்படி பர்ஃபெக்ஷன் ஆகல. அந்த கால் இப்படி வச்சு இந்த கை இப்படி இருக்கணுமா இறங்கக்கூடாது. இறங்குனா மாசேஜ் அடிச்சிருவாங்க. ஆமா இப்ப அப்படி பண்றதே இல்லடா. இப்படி ஆடுறாங்க. நாங்கெல்லாம் இப்படி வச்சு ஆடுவோம். இப்ப எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆடுவோம். அதே மாதிரி கதக்குக்கு கால் வந்து இப்படி வச்சுதான் ஆடணும். சமத்துல வச்சு ஆடக்கூடாது. கதக்கு அந்த மாதிரி பண்ணணும். இப்போ அப்படிலாம் ஆடல. இப்ப கதக்கு சமத்துல தான் பண்றாங்க. அந்த மாதிரி அது அந்த 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 நடனத்துக்கு எனக்கு ஒரு கதகளி நான் சொல்றது கதகளி. கதக்கு வந்து சுத்தணும். கதகளி சொல்றேன். இந்த கண்ணெல்லாம் அப்படி பண்ணணும். கால் இப்படி வச்சுதான் பண்ணணும். அது அந்த அவங்க பூர்வீகம் பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் பண்றது அது சமத்துலதான் வச்சு கால் சமத்துலதான் பண்ண இப்படி வச்சு பண்ணணும். அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல நிச்சயமா அந்த இருந்தாதான் அதனுடைய அழகா இருக்கும். உங்களுக்கு ஹீரோயினா எப்ப வாய்ப்பு கிடைச்சது? எப்படி வாய்ப்பு கிடைச்சது? ஹீரோயினை பண்ணினேம்மா. நான் வந்து உறங்காத கண்கள்னு ஒரு படம். ஆனா அதுக்கு முதல் பேரு நெஞ்சிலே பூத்தமலன் ஏகே வேலன் சார் டைரக்ஷன். தை பிறந்தால் வழிபம் தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கன்னு ஒரு படம் வந்தது இல்லையா. அந்த படத்தை எடுத்தவர் தான் ஏகே வேலன். ஃபர்ஸ்ட் திரு கே பாலச்சந்தர் சாருக்கு வாய்ப்பு தந்தவர் அவர் தான். நீர்க்குமழின்னு ஒரு படம் அவரே சொல்லியிருக்காரு. ஏகே வேலன் அவர்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வசனகர்த்தா அவரு. அவர் தமிழ் அப்படியே பேராகிராஃப் ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்க தமிழ். அவர் எடுத்த படம் தான் வணங்காமுடி. அது வந்து ஹிஸ்டாரிக்கல். அதை வந்து சோஷியலா பண்ணாங்க தமிழ் இதில் வந்து. அதில் வந்து சௌத்ரியமா ஹிஸ்டாரிக்கல்ல இளவரசி. அது சிற்பி வந்து சில செய்கிறவர் நடிகர் திலகம் அவர்கள். அதை வந்து சோஷியலா பண்ணும்போது ரோட்ல படம் வரைவாங்கல்லம்மா அந்த மாதிரி வரையக்கூடியவர் கதாநாயகன் நீலகண்டன். நான் பணக்கார பொண்ணு. வந்து எங்க வீட்டு டிரைவர் வந்து டெல்லி கணேசர் அவரோட தம்பி அவரு. பட் இது என்ன ஆகுது எங்க அப்பா அவரை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டு என் மனைவியோட போட்டோ இருக்கு சின்ன இது அதை நீங்க வரைஞ்சி கொடுக்கணும்ப்பா. அதே மாதிரி என் பொண்ணோட குழந்தை பரவல நீ வரைஞ்சிது வரையுங்க அப்படி. ஏன்னா நீ ரோட்ல வரையும் போது நல்லா வரைகிறேன் அதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க கூட்டிட்டு வந்தோன்னே என்னோட படத்தை வரைவார். குழந்தை படம் அதுல வந்து இந்த பக்கம் மச்சு வச்சிருவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன இருக்குன்னு. உண்மையான ஓவியர்களுக்கும் சிற்பிக்கு தெரியும். நான் வந்து அதை அழிப்பேன். அழிச்சிருங்க என்னுடைய இது கண்ணுக்கு அதுங்க இதாக இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி என்னுடைய அறிவுக்குன்னு அது எனக்கு தொட இல்லையா. இப்ப வளர்ந்துட்டா இல்லையா அதனால வெக்கப்பட்டு அது இது பண்றா. அந்த மாதிரி அதுல இருந்து அவரை நான் விரும்புறேன். விரும்பினா அவருக்கு விருப்பம் இருக்கும். பணக்கார பொண்ணாச்சே அண்ணன் அங்கே வேலை பார்க்குறாரு. இவர் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களான்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுறது கனவு காட்சிகள் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சாங் உறங்காத கண்கள் உனக்காக ஏங்கும் நிலைக்கான நெஞ்சம் மறுப்பதும் ஏனோ மயக்கம் தானு வாணிஜ்யமாமா படிப்பாங்க. சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசை. அப்புறம் அவரும் பாலசுப்ரமணியம் சார் அவர் பாடுவார். நீ காணும் உலகம் நான் அது வேற அப்படின்னு அவருடைய லிரிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பாடி அவரை வந்து இது பண்ணுவேன். அவரை ஒத்துக்க மாட்டார். மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் ஏத்துக்க முடியாது இல்லையா. பணக்காரு அப்பா அண்ணனுக்கு வேலை போயிடும் நமக்கு இதாயிடும் நம்மளால அண்ணனுக்கு அவமரியாதை வரக்கூட நினைச்சுப்பார். அதே மாரி நான் விட மாட்டேன். இது நம்ம பெண்களாச்சு எப்பவுமே விட மாட்டோமே. போக போக தான் துரத்திட்டே போகும்ல அந்த மாதிரி கேரக்டர் நான் பண்றேன். இது எப்படியா பிடிக்கணுமே அப்ப அவங்க அண்ணியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வேலை செய்வாரு ஜூனியர் பாளையம்.
அவர் மூலமா அவர் தங்கச்சியா சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஓ அதான் கதை. போனேன்னா அண்ணியை பிடிச்சிடுவேன். வந்து அண்ணி என் தங்கச்சி பர்மாலேருந்து வந்திருக்கா, அவன் சிக்கு சிக்கிச்சின்னு கொடையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணுவேன் பர்மா மாதிரி அப்படிலாம் பண்ணோன்னா அப்புறம் அண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் நல்லா பேசுவா, நீ பர்மா தான் நான் தமிழ் அழகா பேசுவேன் அப்படின்னு. ஏன் பேச மாட்டேங்கிறேன், உங்ககிட்ட ஒரு மரியாதை தான் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதனால பேசாமையே இருப்பேம்மா அவங்க கூட இருக்கிற வரைக்கும். ஆனா அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்வேன், எல்லாம் செஞ்சேன்னா அவங்களுக்கு மனசுல பிடிச்சிடும். எப்படியா நம்ம குழந்தைனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் டெல்லி சார் என்னை பார்த்துருக்க மாட்டார். அன்னைக்கு மாட்டிடுவேன். பார்த்தோன்னா ஏங்க இந்த பொண்ணு தாங்க நம்ம தம்பிக்கு கொடுக்கணும்னு இப்படி திரும்பி அம்மா நீங்களான்ற என் பேர் அதாவது விஜயா ஒரு பேரு, கமலின்னு ஒரு பேரு. இங்க நான் விஜயான்னு சொல்லி இங்க வந்திருப்பேன். ஆனா கமலி தான் அப்பா என்ன இது பண்றது. கமலிமா நீங்களா? இல்லைங்க இந்த பொண்ணு பேர் விஜயாங்க. நீ வேற, நான் முதலாளி, எங்க முதலாளி அப்படின்ற சம்பளம் கொடுக்குற முதலாளியவே எனக்கு வந்து இது பண்றியா அப்படின்னு. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களா, அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அந்த காட்சி தான் எனக்கு முதல்ல எடுத்தாங்க. வசனமே இல்லை, வசனம் இல்லாம என்னை மன்னிச்சிருங்க எனக்கு பிடிக்குது அந்த மாதிரிலாம் ஆக்சுவலி ரியாக்ஷன்லாம் பண்ணேன். சூப்பர் வேலை சார். அதுக்கப்புறம் பாரு அடுத்தடுத்து பெரிய பெரிய டைலாக் அந்த மாதிரி அப்பா கிட்ட சண்டை போடுறது பண்றது. நானே தான் அம்மா கேரக்டர். என்னையே அந்த பழைய காலத்துல கை வச்சு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்மா வரைஞ்சிருப்பாரு, என்னையும் வரைவாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து எனக்கு முறைப்பாப்புல, அவர் என்ன விரும்புவார். அவருக்கு ஒரு சாங் நான் ஏவிஎம்ல பண்ணியிருக்கோம். அவர் ட்ரீம்ல வந்து நான் 2 பேரும் பண்ணியிருக்கோம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுமா. ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட். அது வந்து ரிலீஸ் பண்ணது சிட்டிக்கு ரிலீஸ் பண்ணது எங்க அப்பா தான் பண்ணாங்க. அது என்னன்னா நம்ம புயல், இந்த தானே புயல் மாதிரிலாம் அப்போ வந்திருக்கு. வந்து நல்ல நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணது. மழை, பயங்கர மழை, யாரும் வர முடியாதுல்ல. வச்ச என் கண்ணு மட்டுமே உறங்காத கண்கள்ல பேனர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணாங்க. அதுதான் ஏகே பொருட்கள் புயல் மழை. அப்ப நான் வேற ஷூட்டிங்காக ஏற்காடுல இருக்கோம் நானும் அம்மாவும். அப்பா என்ன சொன்னாங்க, இப்பதான் டேட் கிடைச்சிருக்குமா, அப்புறம் விட்டா வந்து பொங்கலுக்கு வேற படங்களை காம்பினேஷன் வந்துருது, இப்ப நம்ம கொடுக்க. அவர் ரிலீஸ் பண்ணும்போது மழை இல்லடா, அது ரிலீஸ் ஆகுற சமயம் மழை, பயங்கர மழை. அதான் சொல்றேனே, அதான் வெற்றிக்கு தோல்வி அது மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த படம் இதாயிடும். ஆனா இந்த பாட்டெல்லாம் வந்து இலங்கை வானொலியில அடிக்கடி ஒளிபரப்பாங்க. இந்த சாங் எல்லாம் பண்ணுவாங்க. கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாங் எல்லாம். அது ட்ரீம் சாங்கு இதெல்லாமே நல்லா இருக்கும். அதன் பிறகு ரோஜா மலர்னு பண்ணியிருக்கேன். இந்த முரளி சார் இல்லை, நான் நடித்த படம் ரோஜா மலர் வேற. அப்புறம் செவ்வந்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். 2-3 படம் பண்ணோம். தெலுங்குல அதே மாதிரி 3 படம் சிரஞ்சீவி கூட ஜோடியா பண்ணியிருக்கேன். குக்க காட்டுக்கு செப்பு தேப்பா, சீதா தேவின்னு ஒரு படம். அதில் வந்து 2 பேருமே டான்ஸ் போட்டி தான். அவரும் நல்லா டான்ஸ் ஆட, நானும் ஆடுவேன்ல, போட்டி போட்டு ஆடுவோம். அந்த அப்புறம் வந்து கண்டவாரியில்னு இன்னொரு படம், அஞ்சலி தெய்வம் மாணிக்க தொட்டில் தமிழ்ல, தெலுங்குல பண்ணோம். கோரந்த தீபம், இந்த மாதிரி கடுசம்மாய். அதுலேயும் வந்து கடுசம்மாயில் ஒரு சாங் இங்கே தான் விஜயகானந்த் தான் எடுத்தாங்க. கோழி குஞ்சி கொக்கரக்கோ கோகிலம்மா குக்கு இளவச்சி இளவேசு ஜோடி கோசம் சை சை அந்த சாங் ரொம்ப அந்த மாதிரி தான். பேண்ட் ஷர்ட் போட்டு அப்பெல்லாம் டைட் பேண்ட் தான் போட்டுட்டு ஆடுவோம். ட்ரீம் சாங்கில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம், மாடர்ன் ட்ரெஸ்லாம் பக்காவாக போட்டிருக்கேன் நானும். அதெல்லாம் போட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ அந்த மாதிரி இல்லைல்லம்மா, மாடர்ன் அவ்வளோவா போட மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம போட்டோன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சிகப்பு ப்ராஜெக்ட்ல நான் மாடர்னாக தானே இருப்பேன். ஸ்ரீதேவி அவங்க புடவை தான் கட்டியிருப்பாங்க, ஆனால் நான் மாடர்னாக வருவேன். என்ன சதா வராரு பாய் ஃப்ரெண்டா, என்ன நீ எப்போ பார்த்தாலும் இதை இல்லை நீ வழி விட்டினா நான் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்பேன். கமல் சார் வருவார். ஸோ அவர் வந்து இவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் வந்து இது சொல்லுவேன், உனக்கு இது வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, 160 சம்பளத்தில் நானும் எங்கள் அம்மா தம்பிலாம் எப்படி வாழ்றது, இங்கே சிரித்து பேசினா நம்ம முதலாளிக்கு லாபம், அதே சிரித்து பேசினா எனக்கு லாபம், ஜஸ்ட் லைக் தட் அப்படின்பா. அந்த மாதிரி மாடர்னா இருப்பேன். ஆனால் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவிக்கு எனக்கு பிடிக்கும். ஷீலா ரொம்ப நல்ல பொண்ணு, பேசுறதா அப்படிம்பா. அப்புறம் ஷீலா ஃபோன் ஃபார் அப்படிம்பாங்க. அது எங்க வாய்ஸ் எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் டப்பிங் இப்ப டிஜிட்டல் மாதிரிலாம் இல்லை, அப்பெல்லாம் லூப் ஓடும் படம், லூப் சிஸ்டம் அந்த மாதிரி. அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா வாங்கம்மா அந்த வாய்ஸ் கொடுங்க, ஷீலான்னு கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் படம் ரிலீஸ் நல்லா ஓடணும்னு அம்மா வாய்ஸ்க்காக படம் ஓடிடுச்சு பாரு. அப்புறம் ஃபோன் ஃபார் மீ அப்படிம்பா. அப்புறம் அது போயிட்டு ஒயிட் ட்ரெஸ் ரெட் ட்ரெஸ், அது சொல்லிட்டே வரும், ஒயிட் ட்ரெஸ் ரெட் ட்ரெஸ் அப்படின்னு வரும். பீச்சில் வந்தோன்னா அந்த சின்ன பையன்கிட்ட ரோஜாப் இருக்கும். என் ஐகி லைட் கூட இல்லை, உனக்கு சைடு கேட்குதா, யார் எனக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ மாடர்ன் ட்ரெஸ் தான் வந்து அந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் பண்ணோம்.
இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்ரீதேவி, கமல் சார் நாங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்ல கலகலன்னு இருக்கும். ஆனா ரொம்ப பேச மாட்டாங்க ஸ்ரீதேவி. கொஞ்சம் நல்ல மூடு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுவாங்க. அது ஒரு இதாக இருக்கும். சூப்பர். அதை நாங்கள்லாம் அவ்வளோ இதாக நடித்தோம் அப்போல்லாம். என்னாசை உன்னோடு தான் ஒரு படம் பண்ணோம். அது அடிக்கடி ஜெயா டிவியில் ஒளிபரப்பாங்க. என்னாசை உன்னோடு தான், என்னாசை உன்னோடு தான். பிரேம் நடிச்சிருக்காரு அந்த படம். அதில் நாங்கள் 2 பேருமே டீச்சர்ஸ். அப்புறம் தங்க மகன் பண்ணோம். அதனால அந்த மாதிரி எங்கள் 2 பேர்த்துக்கு அது நல்லா செட் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆயிடும். ஆமாம், இதை பார்த்தா கூட ரிசம்பிளன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நினைக்கிறது, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இப்படி பண்ணுவேன். அப்புறம் அப்படிம்பேன். அந்த அந்த கிட்டாருக்கு நான் தான் அப்படி ரசிப்பேன். அது 2 3 இது வச்சாங்க. அப்புறம் வந்து அந்த கிட்டார் வாசிப்பை வச்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணுவான்னா, நான் அந்த ஒரு இதுக்கு போக மாட்டேன். அப்போ வருவா, இந்த மாதிரி அவர் நேற்று வந்தார் தெரியும். எப்படி? நேற்று நானும் அவரும் பீச்சில் மீட் பண்ணோம், அப்போ தான் அவர் இதை பற்றி சொன்னார் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னடா நாம் வந்து கோடப்பட்ட இவன் வந்து விரும்புகிறாளேன்னு ஒரு மாதிரி இருப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு முன்னாடிலாம் அவர் நல்லா பாடுவான்னு தெரியாது, ஆனால் நீ அவர் நல்லா பாடுவான்னு சொன்ன பிறகு தான் நான் அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் காலையில் பாடும்போது கேட்பேன், மத்தியானம் பாடும்போது கேட்பேன், ராத்திரி பாடும்போது கேட்பேன். அவர் எப்பப்போ பாடுறாரோ அப்போல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். யூசி நீ தான் பார்த்துருப்பேன், அவர் கோயிலில் பாட வந்தப்போ அவருடைய கண்கள் டடடடன்னு வரும், அவருடைய உடல் டடடடன்னு, அவருடைய குரல், அந்த குரலை கேட்கும்போது யாருக்கு தான் அவர் மேலே ஆசை வராது அப்படின்றவேன். இத்தனை கேட்டால் அவளுக்கு இதாகிடும். ஆனால் நான் அந்த டேப் ஆஃப் பண்ணிடுவேன். நீ என்ன சொல்ல நினைச்சு அதான் நான் சொன்னேன், எனக்கு ரைட் அப்படின்பேன். அது சொல்லிட்டு சொல்லுவேன், சரி நீ அவர்கிட்ட பேசியிருக்கியா அப்படின்பேன். இல்லடி, ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட அப்படின்பேன். அது ஒரு மாதிரி பண்ணுவேன். அதாவது எங்கள் வீட்டுக்கு கீழே தான் அவர் இருப்பார். அந்த கஞ்செல்லாம் வாங்கி துணிக்கு கஞ்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பாங்க. 2 பேரும் ஸ்ரீசேகர் அவங்களும் சேர்ந்து கஞ்சி, ஏய் ராத்திரி பார்க்கணும் நீ அவரு தான்டி அப்படின்னு. யாருடி? அங்கே பாருடி, கஞ்சி எடுக்கிறல, கஞ்சி இல்லடி ராத்திரி பாடினார இளைய நிலான்ட்டு, அவர் தாண்டி அவர். அப்போதான் அவங்க ஃபோக்கஸாக பார்ப்பாங்க. அது வந்து எங்கள் வீட்டு மாடி, அவங்க வீடு கீழே குடிசை, அந்த மாதிரி காட்டிருப்பாங்க. அது எல்லாமே நாங்கள் நடிக்கணும். அந்த சீனை எல்லாமே நாங்கள் நடிப்போம். அதுதான் அந்த நடிப்போட இது. எனக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் ரொம்ப 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 பிடிக்கும். நாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா நீங்க சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தீங்களாமே, நான் எம்ஜிஆர் சார் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. நிறைய பேர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வயசாயிடுமே அவருக்கு அப்படின்னு. இல்ல வயசானாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்களே. அந்த விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டுட்டீங்களா? நிஜமாமா, எங்க அம்மா மோஸ்ட்லி தலைவர் படம் தான் பார்ப்பாங்க, புரட்சி தலைவர் தான் அவர் படம் தான் பார்ப்பாங்க. வந்துட்டு அது என்னமோ அந்த ரத்தம் எனக்கு, நான் வயிற்றுல இருந்தேன்ல அப்படியே வரும், வந்துருச்சு போட்டிருக்கு. அவர் படத்தை தவிர பார்க்க மாட்டேன். நிறைய படம் பார்ப்போம், ஆனா அவர் தான் யாரோ ஏதாவது சொன்னா கூட அப்படிப்பேன். அதே மாதிரி கேட்பாங்கல்ல, பாப்பாங்க வா யாரை கட்டிக்குவா, இது முறை பையன் தான், யார் கட்டிக்குவேன், நான் எம்ஜி ராமச்சந்திரன் தான் கட்டிக்குவேன் அப்படிம்பேன். நீங்க பெருசா என்ன அவர் தடி ஒண்ணு ஆகட்டும், அப்ப கூட நான் அவரை தான் கட்டிக்குவேன் அப்படிம்பேன். அப்படி சொல்லுவோம்மா. சொன்ன பிறகு அதுதான் கனவு காணுங்கள் நனவாகும், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இது கனவு நனவாயிடுச்சுல. அவர் கூட நான் இது பண்ணேன். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் அப்போ தான் பனங்கல் பார்க்கு, நம்ம 25 கோர்ஸ் ரோட்டில் வீடு. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி சின்னவர் ஷூட்டிங்கு நாளை நமது நடந்துட்டுருக்கு வாகனியில், மாமா ரெடி ஆகும். ஐயோ ஸ்கூலுக்கு கூட போகல, ஆஃப் டே. உடனே போய் நிற்கிறேன். நிறைய பேர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாளை நமது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய அண்ணா கேரக்டர் அவர் வராரு. ஒப்பனை மேக்கப் ரூம்லேருந்து வந்து பார்த்தோன்னே யாரும் அதெல்லாம் கிடையாது. ஓடி போய் சாமியை அவரை தலைவரை கும்பிட்டுட்டு, மாமா உங்க கூட நான் நடிக்கணும் அப்படின்னு எடுத்தோடனே மாமான்ட்டு சொல்லிட்டேன். மாமா உங்க நடிக்கணும். அவர் சிரிச்சார். ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, நான் என்ன பண்ணுறேன் படிக்கிறியா அப்படின்னா, நான் படிக்கிறேங்க மாமா, இருந்தாலும் உங்க கூட நடிக்கணுங்க மாமா, எந்த ஒரு வேஷம்னாலும் சரி, அது சின்ன இப்படி கூட வந்தேன்னா உங்களை தொட்டு போத அந்த மாதிரியாவது எனக்கு வேஷம் கொடுங்க அப்படின்ற சொன்னேன்னு அவரெல்லாம் சிரிச்சுட்டு, இப்போ ராமண்ணா டைரக்ஷன் நான் பண்ணிட்டு இருக்கேம்மா, அதில் ஒரு தங்க கேரக்டருக்கு நீ வந்து இவர் என்எஸ் திரவியத்தை போய் பாருங்க, போக் ரோடில் வீடு, ஆஃபீஸு, ஆர்ஆர் பிக்சர்ஸ் போய் பாருங்க. சரிங்க மாமா சார் பார்த்துறேன், நானும் சொல்கிறேன் டைரக்டர்கிட்ட, நீங்கள் பார்த்துருந்தார். இப்படி சொல்லுங்க, தெய்வமே வர கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அதுதான்மா எனக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பாக இருக்குது. நிஜம்தானா?
ஏன்னா நம்ம நினைத்த ஒரு தலைவரை நம்ம பாக்குறோம்னா எப்படி இருக்கும் பார்த்துட்டு அவரையே பார்த்துட்டே இருக்கோம், சிரிக்கிறாரு. அவரோட நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்கல்ல, ஒரு டைம் கூட சார் நீங்க என்னோட கிரஷ் அப்படி எல்லாம் சொன்னது இல்லையா? நவரத்தினத்துல அவர் கூட பண்ணிருக்கேன். பண்ணும்போது நான் சொன்னேன், மாமா நான் உங்களதான். இப்படியா? நிஜமா சொன்னமா. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா பசங்களாம் வந்தாங்க, படினாங்க, உன்னதான் நடிக்க சொல்லியிருக்காரு, விடாதீங்க போய் பார்த்து பிடிச்சிருங்க. நாங்க உடனே ஆர்ஆர் பிக்சர்ஸ் போய் பார்த்தேன். உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வாகினிக்கு உடனே வந்தேன். வாகினி தூங்கலையே, எப்படா பொழுது விடின்னு பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு வந்தா, இப்படிதான் டைரக்டர் ராமண்ணா இருக்காங்க, தலைவர் இருக்காங்க. அப்போது டார்க்காக இருக்குமா ஒரு கோயில் சீனு, லதாமா நடிச்சிட்டு இருக்காங்க. வந்து கூப்பிடுறாங்க, மாமாவே கூப்பிட்டாரு, மாமா இங்கே அப்படின்னு சொன்னார். போய் மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ராமண்ணா இந்த பொண்ணு தான் தங்கச்சி கேரக்டர், ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு என்னங்கன்னா ஓகேங்கண்ணா, குட் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்னோன்னே மேனேஜர் அந்த பொண்ணு கால் ஷீட்லாம் கொடுத்துருங்க, அப்புறம் மெஷர்மெண்ட் ட்ரெஸ் எல்லாம் அளவெடுத்துங்க. ஓகேம்மா, அடுத்த வாரம் அடுத்த ஷெட்யூலில் ஷூட்டிங்கு அப்படின்னாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஷூட்டிங் நடக்குதுமா, லதாமா ஒரு கோயில் சீலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நான் வெளியே வந்து எல்லாமே பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா. படம் தான் அப்படியே நின்றுச்சு. முழுமை அடைஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு பண்ணிருக்கலாம், வளம் வந்திருக்கலாம். பட் வளம் வந்தா கூட தலைவர் வந்து முதல்வர் ஆயிட்டாங்க இல்லையா, அப்ப படங்கள் குறைச்சிட்டாங்க. வந்து மதுரை மீட்டி சுந்தரபாண்டியன் மட்டும்தான் அவங்க இயக்குறதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த முதல்வர் ஆகி ஒரு 10-15 நாளைக்கு இங்கே கேப் எடுத்து வந்து படத்தை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் இது நவரத்தினத்தில் எனக்கு கேரக்டர் கொடுத்தாங்க. என்ன ஒரு கதாநாயகி போட சொன்னாங்க. ஏபிஎன் மாமாவில் அண்ணே அது சின்ன பொண்ணுன்னு அப்படின்னு வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் கொடுக்கும்போது தெலுங்கு, அதில் எபிசோட தெலுங்கு தான். நாங்கள் வருவோம், தலைவர் வந்து ஒரு மெக்கானிக் ட்ரெஸ் மாதிரி போட்டு வருவார். அவர் காக்கியோட போட்டுருவாங்கல்ல தான் அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு வருவாங்க. ஆனால் நாங்கள் நினச்சிப்போம் இவர் மெக்கானிக் தானே, மெக்கானிக்னா காசு அந்த இப்படி தானே இருப்பாங்க காக்கியில், கொஞ்சம் காரை ரிப்பேர் பண்ணுங்கன்னா பண்ணிவிடுவார். பண்ணணும், இவரை விடக்கூடாது, விட்டுட்டா மறுபடியும் கார் ரிப்பேர் என்னன்னு நாங்கள் அவரை கூப்பிட்டு என் தோல் மேலே கையை போட்டு நாங்கள் ஜம்ப் பண்ணி அவரை உட்கார வச்சு விடக்கூடாதுன்னு மேலேயே பிடிச்சிட்டு மாமால அப்படி திரும்பி பார்த்துட்டு பத்திரம் அப்படின்னு அது தெரியாது வந்து சொன்னாரு, பத்திரமா நல்லா பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் அவரை நல்லா பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா கார் திடீர்னு பிரேக் போடும்போது நின்றுட்டு தான் நான் பிடிக்கிறேன், அதனால இதாயிடும். எவ்வளோ கேர் எடுக்கிறாரு பாருங்கம்மா. அந்த மாதிரி ஒரு மகத்துவமான ஒரு இது. ஊட்டியில ஷூட்டிங் நடக்குதுடா. அடுத்த நாளே வந்து ஒரு வேன் வந்து நிக்குது. நின்னா எல்லாம் பேலா வந்து ஸ்வெட்டர் வருது எல்லாருக்குமே. எங்களுக்கு அதே மாதிரி ஸ்வெட்டர் கொடுத்தாரு. நான் அதை தேர்ந்தெடுத்துட்டேன். அந்த அவருக்கு பிடிக்கிற கலர் இல்லையா, அந்த கலர் தேர்ந்தெடுத்தேன். அன்பளிப்பு எம்ஜிஆர் அன்பளிப்புன்னு ஏபிஎன் மாமா வந்து எழுதி கொடுத்தாங்க. பண்ணோன்னே அதை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டுட்டோம். அப்போவே நாங்கள்லாம் போட்டுக்கிட்டோம். கதை சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருந்தேனே. ஆனால் அவரு மட்டுமா அந்த காக்கி ட்ரெஸ்ஸில் தான் இருந்தார். ஸ்வெட்டர் போடவே இல்லை, ஷால் கூட போத்திட்டு பண்ணிக்கல. அந்த அளவுக்கு ஒரு மனிதநேயமான ஒரு இதை தெய்வத்தை நேரில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஸ்பாட் நானே பார்த்தது. வருவாங்க, வந்தோன்னு அப்படியே அந்த கை வச்சாருன்னா இறக்க மாட்டாருமா, இந்த மாதிரி தானே வணங்குவாரு. அந்த அங்கே அதான் ஸ்டுடியோக்கெல்லாம் வந்தாருன்னா வாகினியில் என்ட்ராகும் போது இங்கே இருக்கிறவங்க எந்திரிச்சுக்குவாங்க, சின்னவர் வராருன்ட்டு அங்கே கம்ப்ளீட்டாக எந்திரிச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் வந்து அப்போ வந்து கார்பெண்டர்லாம் அங்கே ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். டச் வேலை இந்த ஒவ்வொரு ஃப்ளோராக ரெடி பண்ணோம்ல, அதுக்காக அவங்க இருப்பாங்க. எல்லாருமே எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க. இவர் காரை விட்டு இறங்கி ரொம்ப தூரம் நடந்தே வருவார். வந்தவர் இப்படியே வச்சு கை எடுக்க மாட்டாருமா. அந்த இது ஃப்ளோருக்கு அந்த மேக்கப் ஒப்பனை அறைக்கு போகிற வரைக்குமே கை வச்சுட்டு தான் வருவார். அதுதான் அவரோட அந்த கிரேட், அந்த புன்னகை ட்ரேட்மார்க் இல்லையா, அது ஒரு புன்னகை மன்னன் அவர். அதெல்லாம் அப்படிப்பட்ட தலைவர் நாங்கள் பார்க்கும்போது இறங்கி வருவார். வந்தோடனே எல்லாரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, எல்லாரும் நல்லா சாப்பிட்டேங்க மேம், இப்போ தான் சாப்பிட்டோம். ஃபேவரட் இல்லையா இட்லி வடை பொங்கல், ஃபேவரட் இல்லையா நம்மளுடைய ஷூட்டிங்னாவே இட்லி வடை பொங்கல். அது எங்கே இருந்தாலும் அது கிடைச்சிரும். சுட அது ஊட்டியில் வந்து நல்ல ஒரு பிளேஸ் பார்த்து வச்சாங்க, நல்லா இருக்கும். அதனோட பேலன்ஸ் வந்து இங்கே சென்னையில் ஒரு நம்ம நம்பியார் சார் தோட்டம் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த இடத்துல ஃபைட்டிங் சீனெல்லாம் வச்சாங்க. அப்போ பார்த்து ஃபைட்டிங் நிறுத்திட்டாங்க இந்திரா காந்திமா. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, வன்மம் ஆகிடும், இந்த மாதிரி ஃபைட்டிங்லாம் நம்ம படம் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி அந்த படங்களுக்கே ஃபைட் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் தலைவர் திங்க் பண்ணார், சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பிளேயர் நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ண கொண்டு போவோம். வீணை கொண்டு போவோம். மாடர்ன் ட்ரெஸ் அவங்க ஈஸியாக, நான் புடவை கட்டியிருப்பேன், ரோஸ் கலர் புடவை, ரெட்டு ஜெல்லாம் போட்டுட்டு வீணை கொண்டு போவேன். என்ன இந்த வீணை கொண்டு வர, எல்லாம் கிட்டார் அதெல்லாம் இருக்குது, நீ என்ன வீணை கொண்டு வர, இதில் என்ன வாசிக்க முடியும், வெஸ்டர்ன்லாம் வராதுமா. இதில் வெஸ்டர்ன் வராது, அவள் தூக்கி போட்டு அப்படிம்பாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நாம கொண்டு வந்து வீணைக்கு இது இல்லையா அப்படின்ட்டு அப்படி திரும்புவேன், நில்லுமா அப்படின்ட்டு எங்கிட்ட இருந்து வீணையை வாங்குவார். அப்பதான் பாலமுரளி கிருஷ்ண ஐயா அவருக்கு முத பாடியிருக்காங்க. அப்ப ஏன் வராது, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இதுதான் கல்யாணி ராகம், இது வசந்த ராகம், இது வந்து சங்கராபரணம், இப்படிலாம் ஒவ்வொரு ராகமும் சொல்லி உங்களுக்கு என்ன தேவை டான் வெஸ்டர்ன் கொடுப்பாரு. அதே மாதிரி பரதநாட்டியம் சொல்லும் போது நான் எந்திரிச்சு புடவைலாம் இது பண்ணி அவர்கிட்ட டான்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி இந்த டான்ஸை பண்ணிட்டேன், நடிச்சிட்டேன், பேசிட்டேன், பழகிட்டேன். அதே மாதிரி ரெக்கார்ட் பிளேயர்ல தான் கூப்பிடுவார், இங்கே வா போய் ரெக்கார்ட் பிளேயர் எடுத்துருவா அப்படிம்பார். அந்த ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்து என்னங்க மெக்கானிக் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது சும்மா நடிப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறமா எடுத்து அப்படி இப்படி போடுவார் ரெக்கார்ட் பிளேயர் போட்டோன்னா அது ஃபைட்டிங் ஆச்சு, பயந்துட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த சமயம் பார்த்து போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து டே வாங்கடா போலீஸ் வருது அப்படின்னு அவங்க பயந்து ஓடினா தலைவர் என்ன பண்ணுவார், இவரை தான் பிடிக்க வராங்கன்னு நினச்சிட்டு அம்மா வந்து ஒருவேளை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி இவர் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். அதனால இவர் ஒவ்வொருத்தரா சர்ச் பண்ணிட்டு வர்றார். இவர் ஒரு தங்கம், இந்த தங்கத்தை சுற்றி நவரத்தினங்கள் இல்லையா, அப்படி ஒவ்வொருத்தரா சந்திச்சு வருவார். அப்போதான் மாமா அதை கிளம்பிடுவாங்க. நாங்கள் சிரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போவோம். அதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கே அப்பா இறைவன் எனக்கு கொடுத்த மகத்தான ஒரு வரம்மா. சோ இவ்வளவு நேரம் எங்களுக்காக அழகான விஷயங்கள், அழகான நினைவுகள்லாம் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் வந்து அப்படியே அந்த காலத்துக்கு அப்படியே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் நீங்க அழகா எங்களுக்கு வந்து இப்ப சொல்லி காமிச்சீங்கம்மா. இதே மாதிரி திருப்பி கண்டிப்பா நம்மளோட ஜெயா டிவிக்கு ஸ்பெஷல் ஷோஸ்க்கு நீங்க வந்துட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. ரொம்ப Thank you, நன்றி.